மக்களவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து தேமுதிக இன்று ஆலோசனை மேற்கொள்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெறும் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. கட்சியின் பொதுச் செயலாளராக தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த் இன்று இந்த ஆலோசனையை மேற்கொள்கிறார். விஜயகாந்த் மறைவுக்கு பிறகாக தேமுதிக சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் என்பதால் வரும் மக்களவை தேர்தலில் தேமுதிகவின் செயல்பாடு என்பது உற்று நோக்கப்படுகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கிவிட்டதா? அனைவரும் வந்துவிட்டார்களா? என்னென்ன அம்சங்கள் குறித்து இந்த ஆலோசனையில முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது? தேமுதிகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கின்றது. முன்னதாக சமீபத்தில் மறைந்த தேமுதிகவுடைய நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தில் தற்பொழுது கட்சியினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். கட்சியுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இந்த அஞ்சலி என்பது செலுத்தப்படுகின்றது. தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை மிக முக்கியமாக வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பது தொடர்பாக ஒரு விரிவான ஆலோசனை என்பது நடத்தப்பட இருக்கின்றது. மிக முக்கியமாக பாஜக அல்லது அதிமுகவுடைய கூட்டணிக்கு செல்லலாமா என்பது தொடர்பாக இந்த தினம் விரிவாக ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. தங்களுடைய கட்சிக்கு செல்வாக்கு மிக்கதாக பார்க்கப்படக்கூடிய ஒரு 7 தொகுதிகளில் விருதுநகர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட ஒரு 4 தொகுதிகள் கட்டாயம் வேண்டும். அதே போல ஒரு மக்களவையில் 4 இடங்களும், மாநிலங்களில் 1 இடமும் என்று இந்த கோரிக்கையை அடிப்படையாக வைத்து கூட்டணியை சமரசம் செய்வது தொடர்பாக இன்றைய தினம் பல முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. காலை 10 மணிக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் தொடங்கப்படும் என்று சொல்லப்படும் நிலையில் தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் அஞ்சலி செலுத்திவிட்டு தொடர்ச்சியாக இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கின்றது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. மிக முக்கியமாக பல மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறும்பொழுது பாஜகவுடைய கூட்டணியில் செல்லலாம் என்றும், அதே போல சிலர் அதிமுகவுடைய கூட்டணியில் செல்லலாம் என்றும் பல்வேறு இருவிதமான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். அடுத்ததாக 2026ஆம் ஆண்டு வரை இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலையும் கணக்கில் கொண்டு இந்த கூட்டணி என்பது முடிவு செய்யப்பட வேண்டும் என்று சிலர் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். எனவே இவை அனைத்தும் இந்த தினம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சமீபத்தில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பின்பாக கட்சிக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஆதரவை வாக்குகளாக சமீபத்தில் இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் கூட்டணியை அமைப்பதன் மூலமாக தங்களுக்கு தேவையான இடங்களை பெறுவதற்காக இந்த ஆலோசனை என்பது இந்த தினம் முழுமையாக மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அடுத்தடுத்த கட்சிகள் செய்ய வேண்டிய மாற்றங்கள், தேர்தலுக்காக அமைக்கப்பட வேண்டிய குழுக்கள் எப்படி செயல்படுத்துவது, மாநாடு, அதே போல கூட்டணி குறித்து மிக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.